வணக்கம். இன்னைக்கு நாம மாட்டுப் பொங்கல் பத்தி பேச போறோம். ஆனா இது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண கொண்டாட்டம் பத்தின பேச்சே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. ஒரு முழு நாகரிகத்தையே இயக்கிய ஒரு இன்ஜினோட தர்க்கம். வாங்க பார்க்கலாம். மாட்டு பொங்கல்னு சொன்னாலே முதல்ல வர்ற கேள்வி இதுதான். ஏன்பா மாட்டுக்கு ஒரு மாலை போட்டா அதுக்கு என்ன பெருமை வந்துற போது? பாக்குறதுக்கு இது ஒரு நியாயமான கேள்வி மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மையில நாம கேட்க வேண்டிய கேள்வியே இது கிடையாது. நம்ம முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இது வெறும் சென்டிமெண்ட் கிடையாது. ஏதோ மாடு மேல பாசம் வச்சு செய்ற ஒரு சடங்கு மட்டும் இல்ல இது. அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் கேக்குறீங்களா? பியோர் லாஜிக், பியோர் எக்கனாமிக்ஸ், பியோர் சர்வைவல். அதாவது இது முழுக்க முழுக்க தர்க்கம், பொருளாதாரம், அப்புறம் நம்ம உயிர் பிழைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. இதேதோ திடீர்னு வந்ததில்ல, ஒரு பெரிய திட்டத்தோட வெளிப்பாடு. சரி, அப்போ இது வெறும் பழைய மூட நம்பிக்கையா? இல்ல நாம தான் இது புரிஞ்சுக்காம விட்டுட்டோமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, மாட்டுப் பொங்கல்ங்கிறது ஒரு மத சடங்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃபேக்டரி மிஷின் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாகரிகத்தை ஓட வச்ச ஒரு என்ஜின் இருந்துச்சு. அந்த என்ஜினுக்கு நன்றி சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு புரோட்டோகால், ஒரு நெறிமுறை தான் இது. அப்போ அந்த என்ஜின் ஏதுன்னு கேக்குறீங்களா? வேற எதுவும் இல்ல, நம்ம மாடுதான். ஆமா, ஆயிரம் வருஷமா நம்ம முன்னோர்கள் மாட்ட ஒரு சாதாரண மிருகமா பார்க்கவே இல்ல. அவங்களுக்கு அது ஒரு உயிருள்ள மெஷின். இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு எவ்வளவு சிம்பிளா ஆனா பவர்ஃபுல்லா இருக்குன்னு. அன்னிக்கு மாடு செஞ்ச வேலையை தான் இன்னைக்கு டிராக்டர், மிஷின், ஃபேக்டரின்னு எல்லாமே செய்யுது. இதுதான் வித்தியாசம். அப்போ அந்த உயிருள்ள மஷின் என்னவெல்லாம் செஞ்சது? சும்மா பால் மட்டும் குடுக்கல. நிலத்த உழுவுறது, விதைக்கிறது, வண்டி இழுத்துட்டு போறது, ஏன் அதோட சாணம் கூட உரமா பயன்பட்டுச்சு. ஒரு முழு ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தையே அது ஒத்த ஆளா இயக்கிட்டு இருந்திருக்கு. அதனால தான் சொல்றோம், மாடுங்கிறது வெறும் அனிமல் இல்ல, அது ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஒரு உயிருள்ள மெஷின் மட்டும் இல்லனா விவசாயமே இருந்திருக்காது, சாப்பாடும் கிடையாது, கிராமம்னு ஒன்னு இருந்திருக்கவே முடியாது. இதுதான் நிஜம். சரி, மாடு ஒரு மெஷின்னு ஒத்துக்கலாம். அதுக்காக ஒரு மெஷினுக்கு போய் விழா எடுக்கலாமா? எதுக்கு இந்த கொண்டாட்டம்? இங்கேயும் ஒரு சூப்பரான லாஜிக் இருக்கு. காரணம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். யோசிச்சு பாருங்களேன், நாம இன்னைக்கும் இதத்தான் பண்றோம். நம்ம காருக்கு சர்வீஸ் டேன்னு ஒன்னு இருக்கு. நம்ம வேலை செய்யற கம்பெனில எம்ப்ளாயி அப்ரிசியேஷன் டேன்னு கொண்டாடுறாங்க. அப்போ நம்ம உயிரையே காப்பாத்துன, நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமா இருந்த அந்த மாட்டுக்கு ஒரு நாள் ஒதுக்கி நன்றி சொல்லக்கூடாது? அதனால மாட்டுப் பொங்கல்ங்கிறது ஒரு கிராட்டிடியூட் புரோட்டோகால். அதாவது ஒரு முக்கியமான கட்டமைப்பை சரியா பராமரிக்கவும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கவும் பிளான் பண்ணி உருவாக்குன ஒரு சிஸ்டம். இதுதான் அதோட உண்மையான மீனிங். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது விலங்குகளை வழிபடுறது கிடையாது, இது வேலைய மதிக்கிறது, உழைப்புக்கு கொடுக்கற ஒரு அங்கீகாரம். அவ்வளவுதான். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த லாஜிக் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிடையாது. இது ஒரு யுனிவர்சல் லாஜிக். நீங்க பண்டைய எகிப்து, சீனா இல்ல ஐரோப்பான்னு எங்க எடுத்து பார்த்தாலும் விவசாயத்தை நம்பி வாழ்ந்த எல்லா சமூகமும் அவங்களோட கால்நடைகளை ஒரு ஹீரோ மாதிரி கொண்டாடியிருக்காங்க. சரி, இதெல்லாம் பழங்கதை. இப்ப இருக்கிற உலகத்துக்கு வருவோம். இந்த உயிருள்ள இன்ஜினை நம்ம சிஸ்டம்ல இருந்து தூக்கிட்டோம். அதனால என்ன ஆச்சு? அதோட விளைவுகள் என்னவா இருந்துச்சு? இந்த சார்ட்டை பார்த்தாலே புரியும். இதுதான் நம்ம மாடர்ன் விவசாயத்தோட ரிப்போர்ட் கார்டு. மண் வளம் குறைஞ்சு போச்சு, ரசாயன உரங்களை நம்பி இருக்கிற நிலைமை அதிகமாயிடுச்சு, விவசாயிகளோட கஷ்டம் கூடிடுச்சு. இதெல்லாம் ஏதோ தானா நடக்கல. பிரச்சனையோட ஆணிவே ரொம்ப சிம்பிள். எப்போ நாம மாட்ட இந்த விவசாய சிஸ்டம்ல இருந்து வெளியெடுத்தோமோ அப்பவே மொத்த சிஸ்டமும் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அப்போ நாம இழந்தது என்ன? இந்த முன்னேற்றம், வளர்ச்சின்னு சொல்ற பேர்ல நாம கொடுத்த விலை என்ன? இப்போ இந்த ரெண்டு மிஷினையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாப்போம். மாடு அதுக்கு வேண்டிய எரிபொருளை தானா உற்பத்தி பண்ணிக்குது. அதோட கழிவு அடுத்த போகத்துக்கு உரமா மாறுது. எந்த மாசுபாடும் இல்ல. இன்னொரு பக்கம் டிராக்டர், அதுக்கு வெளியிலிருந்து எரிபொருள் தேவை, அதோட கழிவு மாசுபாட்டை உண்டாக்குது. இதுதான் ரெண்டு சிஸ்டத்துக்கு உள்ள வித்தியாசம். அதனாலதான் மாட்டுப் பொங்கல் இன்னைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இது வெறும் சடங்கு இல்ல, இது ஒரு முழு உற்பத்தி சிஸ்டத்தையே பாராட்டுற ஒரு விஷயம். சஸ்டெயினபிலிட்டி பத்தின ஒரு பாடம், எல்லாத்துக்கும் மேல நன்றி சொல்றதுக்கான ஒரு பயிற்சி. கடைசியா ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற ஒரு சிஸ்டத்தை மதிக்க தெரியலைன்னா நீங்க மாடர்ன் இல்ல, நீங்க டிஸ்கனெக்டட். அதாவது நம்ம வேர்களுக்கும் நமக்குமே சம்பந்தமில்லாம போயிடுது. இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.